இந்த ஃபேக்ட்ஸ் கேட்ட பிறகு இந்த உலகம் நார்மல்னு தோணாது. நேரம் என்பது கூட வடகொரியாவில் அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளது. உங்கள் கடிகாரம் தவறான நேரத்தை காட்டினால் அது கூட அங்கு சந்தேகமாக கருதப்படும். சீனாவில் கூகுள், யூடியூப், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் போன்ற செயலிகள் தடை செய்யப்பட்டுள்ளன. மாறாக அங்கு அரசால் அனுமதிக்கப்பட்ட செயலிகளை மட்டுமே மக்கள் பயன்படுத்துகின்றனர். சவுதி அரேபியாவில் ஒரு குடும்பம்தான் நாட்டை ஆட்சி செய்கிறது. அந்த நாட்டின் பெயரே அரச குடும்பத்தின் பெயரிலிருந்து வந்ததுதான். அரசாங்கம், அதிகாரம், மன்னர் அனைத்தும் அங்கு ஒரே அமைப்பின் கீழ் செயல்படுகின்றன. ஆஸ்திரேலியா மற்றும் கனடாவில் பிளாஸ்டிக்காலான நாணயம்தான் பயன்படுத்தப்படுகிறது. இது நீடித்த பயன்பாட்டுக்குரியது, நீரால் சேதமடையாது, போலி தயாரிப்பதும் கடினம். ஐஸ்லாந்தில் குழந்தைகளுக்கு பெயர் சூட்டுவதில் அரசின் கட்டுப்பாடுள்ளது. அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பெயர் பட்டியல் உள்ளது. அந்த பட்டியலில் இல்லாத பெயர்களை பதிவு செய்ய அனுமதி கிடையாது. அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.